இருக்காங்கல்ல, அப்படியா? என் காலோட நிழலா இருக்குங்க. நிழலா? ஆமாங்க. அடி சண்டாளி, அடி சதிகாரி, அடி சூழ்ச்சிக்காரி, என் குலத்தையே கொடுக்க வந்த கோடாலி காம்பே, உன்னை என் தந்தையாக நினைத்து வளர்த்தேன், தாயாக வல்லமா நினைத்து வளர்த்தேன். இப்பேற்பட்ட தரக்கட்டு வெளியே செய்து விட்டாயே அடி பாவி. உனக்கு திருமணம் வேண்டுமா என்று கேட்டதற்கு திருமணமே வேண்டாம், கடைசி வரை உன்னுடன் இருக்கின்ற உரைத்து விட்டு இப்போது கள்ள காலுடன் வந்திருக்கின்றாயே, அந்த கசப்படிக்கா யாரு? அப்படி பேசாதீங்க அண்ணா. என்ன பண்றது, குடும்ப சரியில்லை. அண்ணன் வேற போய்ங்க வந்திருக்கணும். தங்கச்சி மாய விட்டு நேற்று வந்து ரொம்ப பஸ்ல மெச்சு பேசலாம். மரியாதை செத்துல ஊட்டல நான் பேசல. என் வீட்டுல நான் கொலை முடிஞ்சேன். அண்ணா இங்க வாங்க, அவன் என்ன பேசி போட்டோம். கண்ணன் கோட்டான் அவர்களே, நீங்கள் போட்டு வந்திருக்கும் சுடிதார் எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு தண்ணியிடம் வர வேண்டும் என்றால் பேண்ட் சர்ச்சோடு வர வேண்டும். சுடிதார்ல வந்து பேசுறது மிக மிக தவறு. இது உன் கண்ணுக்கு சுடிதார் மாதிரி தெரியுது. ஏன்னா நீ பாக்குறவங்களாம் இப்படியேதான். உன் துணி அவனுக்கு குத்துது மூணு மேல தான் அந்த பஸ் சின்ன கருனானு உனக்கு வந்து அகலமாக வந்து அவனுக்கு குத்துட்டு அவன் மாட்டி வந்துட்டுக்கான். ஐயா பேச விடு, பேசு பேச. நாளைக்கு காலைல நீ வரக்கூடாது. அண்ணா உங்களுடைய தங்கை ஒரு பொழுதும் தவறா நினைக்காதீங்க. அப்பேற்பட்ட பெண்ணு நான் கிடையாது. அண்ணா என்ன நடந்தது முதல்ல கேளுங்கள் அண்ணா. உன்னை கண்ணுக்கு இமையாக வைத்து காத்து வந்தேன். நத்தையில் பிறந்த முத்தான உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தது எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது என்றுதான் முன்பே உனக்கு கட்டுக்கோப்பாக திருமணம் செய்ய வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். என் கோட்டையெல்லாம் இப்படி மண்மேடாக ஆக்கி விட்டாயே. ஒரு பொழுது மண்கோட்டை ஆகாதண்ணா. யாருமா அவன்? அண்ணா இங்க வாங்க, நீரோடைக்கு நீர் எடுக்கலாம்னு என்று சென்றேன் அண்ணா. உன் தாலி அடக்கும். எங்கன்னா உன் வாய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்காடா. அது நான் உள்ள சொன்னேன், வெளியே வந்த சொல்ல சொன்னேன். போன் நம்பர் பார்த்து யாரு குருவா முடிச்சாங்கன்னு கேட்கல. ஏய் அன்பே அமைதியாரு. சாரி மேடம். அண்ணா இங்க வாங்கல அண்ணா. அண்ணா நீரோடைக்கு நீர் எடுக்க சென்று வீடு திரும்ப நேரத்தில் என்னை வழிமடக்கி விட்டு என்னை கட்டி அணைக்க வேண்டும், கன்னத்தில் முத்தம் தர வேண்டும் என்று கேட்டார். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன சும்மாவே விட மாட்டார். நான் சொன்னேன், நான் சொன்னனே நீ என்னை கட்டி அணைத்த கன்னத்தில் முத்தம் தரவில்லை என்றால் கத்தியால குத்தினு சேர்த்துருவனி எனக்காக சாக துணிந்தார். அம்மா இதெல்லாம் அந்த காலத்து பசங்களோட ட்ரெண்டிங்கான வார்த்தைமா. அது அப்படி சொன்னாதான் சீக்கிரமா லவ் பண்ணுவீங்கன்றதுனால சொல்லியிருப்பான். அண்ணா அப்பொழுதே முடிவு பண்ணிட்டேன். எப்பொழுது எனக்காக ஒருத்தர் சாக துணிகிறாரோ இவருடன் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் முடிவு பண்ணிட்டு நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம். எனக்கு கல்யாணம் பண்ணி வை அண்ணா. அவன் யாருமா? அண்ணா இந்நாட்டு இளவரசன் அவரு. அடி பாவி, என் தலையில மண்ணு வாரி போட. அடி அறிவற்றவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை இதுக்கா படிக்க வச்சேன், இதுக்காரி படிக்க வச்சேன். ராஸ்கல், அரண்மனையில வாழக்கூடிய அவரு இங்கே, அன்னாடும் காட்சியாக வாழக்கூடிய நாம இங்கே. அண்ணா இவரைய போல யாராவது காதலித்திருந்தால் கூட அவர் காலில் வீழ்த்தாவது உங்களுக்கு திருமணத்தை அருமை தெரியாம நான் பேசிட்டேன். வாய் கொடுவா ஐயா, அவருக்கு போய் முட்டி கொடுப்போம். அவர் போல நீ அண்ணா. அடி பாவி, என்னன்னா உனக்காக அவர் உலக பற்றியே சுட்டி வர தெரிந்தால் கூட சுட்டி வந்திருப்பாரு. நீ அரசாங்கம் போட வேணாம். குடி வாங்கி குத்து என்ன ஜெயிக்க அண்ணா. சைலண்ட் 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 சைலண்ட். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தால் கூட நேர்மையாக வளர்த்திருக்கின்றான் அன்பரசு என்று நீ தந்தைக்கு வேறுபோடு வாழ்கிறாள் அபிராம் என்று நினைத்தேன். ஆனால் இப்படி செய்து விட்டாயேம்மா. அண்ணா ஒரு பொழுது தவறா நினைக்காதீங்க. அவர் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது அண்ணா.
பாக்குறப்ப தெரியுதுமா அந்தரசி ஐயா கவலையே பண்ணாத. ஆமா ஏனென்றால் சிவகார்த்திகேயன் வந்திருக்கிறார். வருத்தப்படாத வாலிப சங்கம் தலைவர் சிவகார்த்திகேயன். தலைவர் நானு. நான் செயலாளர் பரோட்டா சோரி வந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஏழை பார்க்கலாம் கிடையாது. சத்தியமா சொல்றேன். நிச்சயமா சத்தியமா செய்யணும். நீங்க யாருன்னா திருமணம் செஞ்சுக்குவீங்க. ஏன்னா நீங்க வசதியானவங்க. உண்மைதான். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த வசதி உங்ககிட்ட இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, அவளை கண்ணு கருத்துமா வளர்த்துருக்கீங்க. என் தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி, என் உயிரே அவதான். நீங்க ஒரே ஒரு ஆயா கூட விட்டது கிடையாதுங்க. ஐயா உங்க பெருமையெல்லாம் எனக்கு தெரியுமா. போன வாரம் கூட உன்னை வச்சு கும்பிடுவாங்க. அப்ப கூட நீங்க கவலைப்படாம பச்சை கலர் புடவை கட்டின ஆயா தான் எங்க ஆயானு கட்டி பிடிச்சி அடிவாங்க. இது உண்மை. எப்படி பார்த்தாலும் கேளு. எங்க ஆயா வந்து ஓய்வு எவ்வளவு மாசம் 1000 ரூபாய் பச்சை படம் அவங்க போனாங்க. ஆமா அவங்க நினைச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டு இன்னொரு ஆயா கட்டிச்சு அவங்கள பச்சை படம் கட்டுது. பச்சைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பச்சை புடவை கட்டின ஒரு ஆயாவே உள்ளே தெரியும். பாத்துக்கலாம். ஆப்போசிட் பாத்தியா ஒப்பனா என்னங்க அவங்க கூட நீங்க சேராதீங்க. கவலையே படாது. சரிங்க. என் உயிரே போனாலும் உன் தங்கச்சி கூட போய் தெரியுமா? உன் தங்கை அழகை பார்த்து ஐயா மதியம் வாங்கிட்டு ஐயா நீங்க கோச்சின்னு போவாதீங்க ஐயா. எதுவும் பண்ண மாட்டாரு, உட்காருங்க. ஆமா நீ ஏழாவது பாட்டி எழுந்து போற நாடகத்துக்கு வரப்ப தண்ணி மட்டா குடிச்சு வந்துருக்கா. சேவரத்தை முடிச்சுட்டு அங்க எங்க எழுந்து போய் நடக்கிற ஒரு பாட்டி எழுந்து போனா போயால என்ன கட் பண்ற ஆயா. சரி ஒரு புறமா இது ஒரு திருமணம் செய்யுமான்னு சொன்னேன். எனக்கு திருமணம் வேண்டாம். உனக்கு திருமணம் வேட்டும், அழகான அண்ணி வீட்டுக்கு வரட்டும், அண்ணி வைத்து அழகான ஆண் மகள் பிறகட்டும். அவனை சைட் போறேன். இப்ப நான் உங்களை சொல்லிட்டா சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருந்தேன். அந்த பாரிஜாதி மலரை பறிக்கும் நேரத்திலே அந்த கொடிய விஷப்பாப்பியா கையை அவர் எந்த நேரத்துல தெய்வம் போல வந்தாரோ இல்லையோ என்ன சீக்கிரமா என் விஷத்தை எல்லாம் உறிஞ்சி கீழே துப்பி என்ன காப்பாற்றிட்டாருன்னா என் உயிரை காப்பாற்றிய ஒரே ஒரு காரணத்தினாலே மனமகிழ்ந்து என் மனசையா பார்த்தா அவர் போட்ட யாரு இல்லையே. உனக்கு எப்படி உன் தங்கை உயிரோ அது போன்று எனக்கு என் தங்கை உயிர். சரிங்க. இருந்தாலும் முதலில் உன் தங்கை நடக்கட்டும். சரிங்க. பிறகு என் தங்கை நடக்கும். அண்ணா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா நான் வந்ததுமே உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சேன். அவங்களோட தங்கை என்று சொல்கிறாங்க. நான் வரும்போது உங்க பின்னாடி வந்து நின்று உங்களை தொட்டு 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 பேசியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன சம்மதம்? யார் அவங்க? எதுக்கு சொல்றாங்க? உங்களே சொல்றாங்க அவங்க ஒன்ன சுடிதார் நம்பர் மண்டி வந்தாங்க. அது மாடலுக்கு பின்னாடி லேடிஸ் வந்தாங்க. வேற யாரும் இல்லை. அது மாடல் காமிக்கிறதுக்கு வந்தாங்க போட்டு அதை பார்த்து வாகனத்துக்கு பின்னாடி வந்தாங்க. நானும் வந்ததுமே பார்த்தேன். அண்ணா யாருன்னு கேட்டல பதில் சொல்லுங்க. ஏன் தகச்சு போய் நிக்கிறீங்க? சொல்லல என் பட்டுல அவங்க யாரும் இல்ல. என்ன ஏற்றி கொஞ்சிருப்போம் ஒண்ணு வச்சுக்கலாம் தான். பாசமா மனசு தங்கச்சி மனசுக்குள்ள வைக்க மாட்டா. மனசுக்குள்ளே தெரியாத பையா மனதுக்குள்ளே பாசமாக. அண்ணா யாருண்ணா அவங்க? நான் சொல்றது கேளு. சொல்லு. உனக்கு பிடிச்ச அந்த கம்மர் கட்டு வாங்கி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பிச்சாலாம் பிடிக்காது. வாழைப்பாயம் தான் பிடிக்கும். செவ்வாயை வாங்கி கொடு. பிச்சா பிச்சா வாழைப்பாயனுக்கு பிடிக்கும். ஒரு நம்ம வாங்கினது குத்துக்கிறாரு. என்ன நேற்று குத்து குத்துங்க. ஒரே மீங்க மீங்களா இல்லையா?
அண்ணா இந்த பிச்சா வேணா, எனக்கு சாக்லேட் வேணா, கமல கட்டு வேணா, அது யாருன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல என்ன வெக்கப்படுறீங்க? போட்டி ஆயிட்டு அண்ணா சொல்லு, நான் யாருண்ணா அவங்க? அவங்கதான் சரி என்னவா ஆரம்பிக்கலாம் இரு. தங்கச்சி சொல்லுங்க. அவங்க வேற யாரும் இல்ல, யாரு? நாட்டோட இளவரசி தான். ஆமா, நாட்டு இளவரசி உங்க பின்னாடி வந்து நின்று ஆனாலும் கை விட்டு பேசுங்க. கொடுங்க எப்படி வாங்க. சுடிதார விளம்பரம் ஐயோ அதெல்லாம் இல்ல. சுடிதார விளம்பரம் கை விட்டு தான் பேசணும். அண்ணா அவங்க வேற யாரும் இல்லக்கலாம், யாரு சொல்லுங்க? வருங்கால அண்ணி. வருங்கால இப்ப போவாதா? குடும்ப மானமே போதுன்னு சொல்லிட்டு சொன்னி இப்ப போவாதா? அண்ணா எப்பத்துல இருந்து உங்களுக்கு அவங்களுக்கு பழக்கமாச்சு? அந்த பாம்பு கொத்திருச்சு நாங்க அப்பவா? Just 10 minutes தான் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அவங்க தான் எனக்கு வருங்கால அண்ணியா? ஆமா. சரிங்க அண்ணா. சரி தங்கச்சி. அண்ணா ஆமா மனதுல இருந்து யாருமே இவ்வளவு பொருளை உயர்த்தி பேச மாட்டாங்க. ஆமா. அவங்க யாரு என்னன்னு தெரியும். உங்க பின்னாடி உங்களை கட்டிப்பிடிச்சு இருக்காங்க. ரொம்ப ஓவரா பேசுறாங்க. என்னன்னா யாருங்க அவங்க? உனக்கு வருங்கால அண்ணி. கிழக்கு வருங்கால அண்ணியா? ஆமா. அண்ணினா என்னுடைய காதலி, அப்ப வருங்கால மனைவி. வீட்டுக்கு இவங்க தான் வர போறாங்களா? ஆமா ஆமா. உனக்கு மனைவியா? நீ என்ன செய்வே தெரியாது. இது ஒரு முட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன? 2 பேரும் அமோரோசமா பேசுனீங்களாடா. அந்த உயிர் விட்டீங்க. ஆமா. மாத்தி மாத்தி கூட்டி கொடுத்துக்கிட்டு